மக்கள் நலனில் என்றும் அக்கறையுடன் உங்கள் வருமாசான் என் கண்ணன். இப்போ நம்ம பார்க்குற பதிவு என்னென்னா பக்கவாதம். அந்த காலத்தில் ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பண்ண பாவத்துக்கு பாரு, கையங்காலும் விளங்காமல் அனுபவிக்கிறேன், குடும்பமும் சேர்ந்து சித்திரவதை அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பக்கவாதத்துக்கும் பாவத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு விழிப்புணர்வான பதிவு தான் பார்க்குறோம். பக்கவாதம் யாருக்குமே வரக்கூடாதுங்கிற கதை இந்த பதிவு. சரி, இந்த பக்கவாதம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக அதுக்கு 2 பேர் தலைவராக இருக்காங்க. ஒருத்தருக்கு பேர் ப்ரெஷரு, இன்னொருத்தருக்கு பேர் சுகர். இவர் 2 பேரும் நம்ம உடம்புக்கு வந்துடுச்சுன்னா அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கிறணும். அதுக்கு முன்னாடி வரை நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறலையோ, ப்ரெஷரும் சுகரும் வந்துருச்சுன்னா நம்ம உடம்பை கரெக்டாக பார்த்துக்கிறணும். கரெக்டாக மருந்து மாத்திரை எடுக்கணும்னா கரெக்டாக சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு கண்ட்ரோலாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. இந்த நேரத்துக்கு மருந்து மாத்திரை ஃபஸ்ட்டு முடியாமல் இருக்கும்போது ஒரு 6 மாதம் 1 மாதம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இது என்னத்தை எடுத்தோம் அப்படின்னு விடுறவங்களுக்கு தான் இந்த பக்கவாதம் தாக்குது. வேறு யாருக்கு தோக்கும்? அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் தண்ணி அடிக்கிறவங்க, அவங்களையும் பக்கவாதம் தாக்கும். ஏன் தண்ணி அடித்தானா என்ன செய்ய மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாங்க, உடம்பை பார்த்துக்கவே மாட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு ப்ரெஷரோ சுகரோ வந்துடும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ப்ரெஷரும் கிடையாது சுகரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, ரொம்ப பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, ப்ரெஷரு சுகரு இருந்திருக்காது. அதை வச்சுக்கிட்டு எனக்கு ப்ரெஷர் சுகரு கிடையாது அப்படின்னு எப்பயுமே தைரியமாக இருப்பாங்க. ப்ரெஷரு சுகரு வராத வரை அது எதுவுமே செய்யாது. ஆனால் அது வந்துருச்சுன்னா அதை நம்ம கவனிக்காமல் விட்டு நம்ம உடம்புல ப்ரெஷரும் சுகரும் கண்ட்ரோலுக்கு மீறி கூடுது குறையுது. மெயின் காரணம் இதுதான். ப்ரெஷரும் சுகரும் கூட குறைய இருந்தாத்தையும் தொல்லை ஒன்றுமே ஒழிய, ப்ரெஷர் சுகர் கூடிக்கிட்டே இருக்கா தொல்லை செய்யாது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கா தொல்லை செய்யாது. கூட குறைய இருந்துச்சுன்னா நம்ம மூளையில் நரம்பு பகுதியில் எங்கன்னா வீக்காக இருக்கும், இல்லைன்னா கட்டி மாதிரி உருவாகும், ஏதாவது ஒன்று செஞ்சிடும். வீக்கான பகுதியில் இந்த பக்கவாதம் தாய்க்கிறோம். சரி, இந்த பக்கவாதம் வாரதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? இதுக்கு எதுவும் அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டால் அறிகுறி இருக்குது. பக்கவாதம் வாரதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே உடம்புல அறிகுறி கொடுத்தோம். அந்த அறிகுறி என்னென்னா, எப்படி பீஸ் கேரியில் கரண்ட்டு பிடிக்கிட்டோமோ, எப்படி சுத்தமாக கரண்ட்டு கட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல டோட்டல் அன்கான்ஷியஸ் ஆகிடுவோம். அதுக்கு முன்னாடியே வாய் குளறி பேசுவோம், கை கால் ஒரு மாதிரியாக இருக்கும், அப்புறம் அன்கான்ஷியஸ். இது ஒரே 1 நிமிஷம் நடக்கும். சில பேருக்கு தூக்கத்தில் நடக்கலாம், சில பேருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நடக்கலாம். ஆனால் அதை அவங்க உணரணும். அதை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு தன்னை காப்பாற்றிக்கலாம். உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து செக் பண்ணாங்கன்னா, சரி உங்களுக்கு இந்த பிரச்சனை வரப்போது, இதுக்கு இந்த மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, இதுக்கு எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 2000 ஆகும் அதிகபட்சம். பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் போனால் கூட இந்த மருந்து செலவு 200 தான். ஆனால் 2000 கேட்பாங்க. அதை சாப்பிட்டாலே போதும், ஆயுசுக்கும் பக்கவாதமே வராது. சரி, இதை கவனிக்க விட்டுட்டோம்ப்பா. பக்கவாதம் வாரதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நம்மளால் தூங்கவே முடியாது. இதையாவது உணரணும். எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா, எவ்வளோதான் அல்பா வேலை வைத்தாலும் சரி தூக்கமே வராது. தூக்கம் வராமல் அவஸ்தைப்படும் போது ஒரு மனுஷன் டாக்டர்கிட்ட போய் பார்த்து செக் பண்ணிட்டாலும் நம்ம பக்கவாதத்தை பற்றி நோயிலிருந்து மாட்டிக்கிறமே வெளியே வந்துடலாம். சரி, அடுத்து வேறு என்ன செய்யும்? எந்த பக்கம் பக்கவாதம் தாக்க போதோ அந்த பக்கம் கையும் காலும் செயல் இழந்துடும். அதாவது செயல் இழக்காது, கையும் காலும் பலம் சத்து இழந்த மாதிரி காணப்படும். எந்த பொருளையும் தூக்க முடியாது, கொல்ல முடியாது, காலை எடுத்து வைக்க சிரமப்படுவோம். உணர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு உணர்ச்சியை நம்ம அனுபவிப்போம். இது மெயின் காரணம். அடுத்து பக்கவாதம் வரதுக்கு முன்னாடி பயங்கரமாக தலைவலிக்கும். எல்லாத்தையும் ரொம்ப திடீர்னு சிவியராக தலைவலிக்கும். அப்படி தலை வலித்தாலே நம்ம உணர்ந்துடணும். நம்மளை யாருக்கு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி வந்துருச்சுனாலே உடனே இம்மிடியட்டாக பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் அதுக்கு டைம் இருக்குது.
பக்கவாதத்துக்கு 4 மணி நேரம். 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து இந்த மாதிரி பயங்கரமாக தலைவலிக்குது அப்படின்னாலே அவங்க செக் பண்ணிவிட்டு நம்மளை என்ன செய்வாங்கன்னா, சரி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குங்க. இன்னொன்று என்ன செய்வாங்க, அந்த நேரம் இப்படி கையை வச்சுக்கிட்டு மூக்கை தொடச்சிடுவாங்க. அப்படி கரெக்டாக தொட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை ஒரு 90% இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப பேருக்கு இப்படி கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு மூக்கை தொட முடியாது, வேறு பக்கம் போகும். அப்படி இருந்தாலும் ஒரு காரணம். சின்ன சின்ன அறிகுறியை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா, இன்றைக்கி நவீன மருந்து நிறையா வந்திருக்கு. மூளையில் ரத்தம் கசிரை நிப்பாட்டுறதுக்கு மருந்து வச்சுருக்காங்க. மூளையில் ரத்தம் உறைஞ்சிருக்கா, அந்த உறைஞ்ச ரத்தத்தை கரைக்கிறதுக்கு மருந்து இருக்குது. 4 மணி நேரத்துக்கு அதிகமாக போனாதே அவங்களால எதுவுமே செயல்படுத்த முடியாது. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாங்கன்னா எல்லாமே செயல்படுத்திக்கலாம். பக்கவாதம் வராமல் 100% நம்ம சிறப்பாக வாழலாம். பக்கவாதம் மாதிரி ஒரு கொடுமையான வியாதி எதுவுமே கிடையாது. ஏன்னா பக்கவாதம் வந்தவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு குழந்தை மாதிரி அவங்கள பார்த்துக்கிறணும், வச்சுக்கிறணும். அது ரொம்ப கொடுமையான விஷயம். அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்க சுற்றி அவங்க குடும்ப உறுப்பினரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2வது, அதனால் பக்கவாதம் வராமல் நம்ம நண்பர்கள் எல்லாரும் வாழ்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.